பள்ளிவாசல்ல போய் பார்த்தா ஒரு சொம்பு நம்புது, அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு பெரிய பள்ளிவாசல்ல 5 நேரமும் பள்ளிவாசல் நொம்பவல, நிரம்பி வழியல? அதுக்கு என்ன காரணம் நம்ம யோசிச்சோமா? தலைமுறையுடைய ஆசிரியர்களாக இருக்கிற பெற்றோர்கள் தான் காரணம். குழந்தையிலேயே அவனுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்திருந்தால் இப்படி வியாபாரத்தை மூழ்கி இருப்பானா, சினிமாவில மூழ்கி இருப்பானா, நாடகங்களில மூழ்கி இருப்பானா, பள்ளிவாசலுக்கு வராம செல்போனை நோண்டிக்கிட்டு இருப்பானா, பாட பைக் எடுத்துட்டு அங்க போன தொழுகையை மறந்து இருப்பானா? 5 நேரமும் தொழக்கூடியவன பாருங்க, கரெக்டா எந்த வேலையான தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்காரு தொழுகைக்கு. இவர் யாரு? சின்ன பிள்ளைல தொழுவுன்னு சொல்லி தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசல் அழைச்சிட்டு போய் தொழுகையை கற்றுக்கொண்டதனால் வயதான காலத்தில் கூட கடையில உட்கார முடியல, பள்ளிவாசல் போறார். நீங்க பாருங்க, ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தொழக்கூடியவர்களாக இருப்பவர்கள் சின்ன பிள்ளையில தொழுகையாளியாக மாறியவர்கள் தான் பெரிய வயதிலும் கூட தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப 10,000 பேர் இருக்கிற ஊர்ல ஏன் ஒருத்தன் தொழுவல அப்படின்னா, 10,000 பேர் இருக்கிற ஊர்ல பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அத்தா சொல்லி கொடுக்கல, அம்மா சொல்லி கொடுக்கல. அடுத்த தலைமுறை இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தொழுவும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சின்ன குழந்தைங்களை தொலை ஏவிக்கிட்டே இருங்க.